Dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இந்த சப்ஜெக்டோடைய ஒரு முக்கியமான டாப்பிக்கான மார்ஜினல் காஸ்டிங் இந்த டாப்பிக்கை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மார்ஜினல் காஸ்டிங். இந்த மார்ஜினல் காஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு வேர்டான மார்ஜின். இந்த மார்ஜின்கிற வேர்டுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தோம்னா அடிஷன் ஆஃப் ஃபியூ மோர் யூனிட்ஸ். அடிஷன் ஆஃப் ஃபியூ மோர் யூனிட்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் ப்ரொடக்ஷன். இப்போ எக்ஸிஸ்டிங்காக நாம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு கூடுதலாக நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், இதை தான் மார்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது காஸ்ட். இந்த காஸ்ட்டுங்கிறது காஸ்ட் இஸ் அ சம் டோட்டல் ஆஃப் ஆல் எக்ஸ்பென்சஸ் இன்வால்வ்ட் இன் கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸு இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். ரா மெட்டீரியல்ஸை நாம் ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய எல்லா செலவுகளையும் நாம் என்னன்னு சொல்லலாம்னா காஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு ரா மெட்டீரியல் பர்ச்சேசஸ்ஸு, இதுக்கான எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம. அதே சமயத்தில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இதெல்லாம் வந்து நமக்கு காஸ்ட்டில் வந்துடும். ரா மெட்டீரியல் பர்ச்சேசஸ்ஸு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இது ரெண்டும் நமக்கு காஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா மார்ஜினல் காஸ்ட். இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா சேஞ்ச் இன் காஸ்ட் டியூ டு சேஞ்ச் இன் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம ப்ரொடக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டை சேஞ்ச் பண்ணும்போது அதனால் ஏற்படக்கூடிய காஸ்ட் சேஞ்சஸ் தான் மார்ஜினல் காஸ்ட். இதை நாம் ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். இப்போது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, இதில் மார்ஜினல் காஸ்ட் என்னவாக இருக்குங்கிறத பார்ப்போம். 2 கன்சிக்யூட்டிவ் மந்த்து, ஏப்ரல் மே அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏப்ரல் மந்த்து நாம் 10,000 யூனிட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்மளுடைய காஸ்ட்டு வந்து 1 lakh செலவாகுது. நமக்கு 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1 lakh செலவாகுது. இதுவே அடுத்த மாதம் மே மாதம் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷனை டபுள் ஆக்கிடுறோம், 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போது நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா காஸ்ட் வந்து டபுள் ஆகும். 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 1 lakhனா 20,000 ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு 2 lakhs காஸ்ட் இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் ரியாலிட்டி என்னவாக இருக்கும்னு பார்த்தோம்னா ஒன்று காஸ்ட் வந்து 1,90,000 இருக்கும், அல்லது காஸ்ட் வந்து ருபீஸு 2,10,000 இருக்கும். காஸ்ட் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக சேஞ்ச் ஆகாது. ஏன் இந்த ப்ரொபோர்ஷனேட் சேஞ்சஸ் இல்லை, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நாம் 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளோட இபி பில் வந்து பெர் யூனிட் வந்து ₹8 இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெர் யூனிட் வந்து ₹8 அப்படின்னு இருக்கலாம். இதுவே நாம் ப்ரொடக்ஷனை 20,000 அதிகரிக்கும் போது இபி சார்ஜஸ் வந்து அடுத்த ஸ்லாபுக்கு போயிடும். அப்போது இபி சார்ஜஸ் வந்து பெர் யூனிட் வந்து ₹10 மாறிடலாம். இபி சார்ஜஸ் நம்ம கரண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது இபி சார்ஜஸ் அடுத்த ஸ்லாபுக்கு போயிடும். 10,000 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரா மெட்டீரியல்ஸ் வந்து நாம் ₹4 per kg, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 4 per kg. இதுவே நம்ம ப்ரொடக்ஷனை டபுள் ஆக்கும்போது ரா மெட்டீரியலை இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வாங்குவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ரா மெட்டீரியல் வந்து நமக்கு 3 per kg கிடைக்கலாம். இப்போது ஒரு எக்ஸ்பென்சஸ் கூடுதலாவது, ஒரு எக்ஸ்பென்சஸ் குறையுது. இந்த சிச்சுவேஷனால் தான் காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ஸோட நமக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லாமல் இருக்குது. அப்போது 10,000 குறையும் போது காஸ்ட்டு அது நமக்கு ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷன். இதுவே 10,000 நமக்கு எக்ஸ்பென்சஸ் கூடுது, 10,000 என்னவாயிடுது, எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகிடுதும் போது இது அட்வர்ஸ் சிச்சுவேஷன். ஸோ காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ஸோட எப்போவுமே ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்காது. இதை தான் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னு வரும்போது மார்ஜினல் காஸ்டிங் இட் இஸ் அ டூல் ஆர் அ டெக்னிக் டு அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சஸ் இன் காஸ்ட் டியூ டு சேஞ்சஸ் இன் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸில் சேஞ்ச் ஆகிறதுனால காஸ்ட்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது. மார்ஜினல் காஸ்டிங் இஸ் அப்ளைடு. அது எதற்காக அப்ளை பண்ணுறோன்னா டு ஃபைண்ட் அவுட் த ரீசன்
why the cost do not proportionately cost ஏன் proportionate change ஆகல why the cost do not change proportionately காஸ்ட் ஏன் ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ப்ரொபோர்ஷனேட்டாக சேஞ்ச் ஆகலை இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மார்ஜினல் காஸ்ட்டை நம்ம do not change proportionately to change in units produced இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் இந்த மார்ஜினல் காஸ்டிங்குங்கிற இந்த டூலையே நம்ம அப்ளை பண்ணுறோம் ஸோ மார்ஜினல் காஸ்டிங்கில் காஸ்ட் நிறைய இன்வால்வ்டு அப்போது மார்ஜினல் காஸ்ட்டை நம்ம இன்னும் இன் டீட்டெயிலாக படிக்கும்போது இந்த மார்ஜினல் காஸ்டிங்கில் நாம் இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு நம்ம இந்த மார்ஜினல் காஸ்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கிற ரெண்டு காஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் டூ டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் அது என்ன அந்த டூ டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் காஸ்ட் இந்த காஸ்ட் வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது காஸ்ட் தட் சேஞ்சஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நாம் அதிகமாக உற்பத்தி பண்ணால் இந்த காஸ்ட்டு ஜாஸ்தி ஆகும் நாம் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணோன்னா நமக்கு இந்த காஸ்ட்டு கம்மியாகும் ஸோ காஸ்ட் தட் சேஞ்சஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதை வந்து நம்ம வேரியபிள் காஸ்ட்டுன்னு சொல்லலாம் இதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து ரா மெட்டீரியல்ஸ் ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம நிறைய உற்பத்தி பண்ணோன்னா நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணோன்னா ரா மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்கும் இது வேரியபிள் காஸ்ட் அடுத்தது பார்த்தோம்னா ஃபிக்ஸட் காஸ்ட் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது காஸ்ட் தட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது பெரும்பாலும் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் எல்லா லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டல் சார்ஜஸ் நாம் பே பண்ண வேண்டிய ரெண்ட்டு பெரும்பாலும் ஃபிக்ஸடாக இருக்கும் இந்த மார்ஜினல் காஸ்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட்டான மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸு இந்த சேல்ஸ்லேருந்து நம்ம வேரியபிள் காஸ்ட்டை லெஸ் பண்ணணும் அது வரக்கூடியது நமக்கு கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை லெஸ் பண்ணால் நமக்கு வரக்கூடியது கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு அது வந்து நமக்கு கான்ட்ரிபியூஷன் இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து நாம் ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்று ப்ராஃபிட் இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா அது லாஸ் சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம் அப்போது சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட் வில் கிவ் அஸ் கான்ட்ரிபியூஷன் அதுலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட் 3 சிச்சுவேஷனை பார்ப்போம் சேல்ஸு 1 lakh அப்படின்னு வைப்போம் இப்போது இதில் வேரியபிள் காஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 75,000னா கான்ட்ரிபியூஷன் 25,000 நாம் ஃபிக்ஸட் காஸ்ட்டை 15,000 அசியூம் பண்ணுவோம் அப்போ நமக்கு கம்பெனியில் ப்ராஃபிட்டு 10,000 இதுவே இன்னொரு சிச்சுவேஷன் சேல்ஸ் நமக்கு 1 lakh அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கான்ட்ரிபியூஷன் 90,000னா அப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் காஸ்ட்டு 90,000னா கான்ட்ரிபியூஷன் 10,000 அப்போது இந்த சிச்சுவேஷன்லையும் ஃபிக்ஸட் காஸ்ட்டு 15,000 இதை லெஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது லாஸ் ஏன்னா இந்த 10,000 கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை விட கம்மியாக இருக்குது அப்போது இந்த சிச்சுவேஷன் நெகட்டிவ் வேல்யூ வரதுனால இதை நம்ம லாஸ் அப்படின்லாம் இன்னொரு சிச்சுவேஷன் பார்த்தோம்னா சேல்ஸ் 1 lakh வேரியபிள் காஸ்ட்டு 85,000 இந்த இடத்துல நமக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் 15,000 இப்போது ஃபிக்ஸட் காஸ்ட்டு 15,000 அப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை இதைத்தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பிரேக் ஈவன் பாயிண்ட்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ப்ராஃபிட்டும் இல்லை நமக்கு லாஸும் இல்லை இந்த சிச்சுவேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட் it is a sales level it is a sales level where there is no profit no loss அல்லது பிரேக் ஈவன் பாயிண்ட் இது வந்து ஒரு டார்கெட் பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் அ சேல்ஸ் டார்கெட் ஒரு கம்பெனிக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுங்கிறது ஒரு சேல்ஸ் டார்கெட்டை டு பி அச்சீவ்டு in order to
in order to avoid the loss. In order to avoid, எனக்கு லாஸ் வேணாம், நான் மினிமம் இந்த சேல்ஸை அச்சீவ் பண்ணணும். சரி, பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் அ சேல்ஸ் டார்கெட் டு பி அச்சீவ்ட் இன் ஆர்டர் டு அவாய்டு லாஸ். இன்னொரு சிச்சுவேஷன் பார்த்தோன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் அ சிச்சுவேஷன் வேர் தி கான்ட்ரிபியூஷன், நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இஸ் just sufficient to meet the fixed cost. கான்ட்ரிபியூஷன் நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டை மீட் பண்ணுற அளவுக்கு தான் போதுமானதாக இருக்குது. இந்த சிச்சுவேஷனை நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் த சிச்சுவேஷன் வேர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட். இதை தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அடுத்த சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது சேல்ஸ் above the break even பாயிண்ட். சேல்ஸுக்கு மேலே இருக்கக்கூடியதை நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே சேல் பண்ணக்கூடியதை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் சேல்ஸுக்கும் இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் சேல்ஸ் அண்டு பிரேக் ஈவன் சேல்ஸ்க்கும் ஆக்சுவல் சேல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆக்சுவல் சேல்ஸுக்கு மேலே பிரேக் ஈவன் சேல்ஸ்க்கு மேலே நம்ம எவ்வளோ சேல் பண்ணுறோம் அதுதான் நம்மளுடைய சேஃப்டி லெவல். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பிரேக் ஈவன் பாயிண்ட். அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. இந்த ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணுற ஒரு ப்ராசஸ். அதாவது கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். கான்ட்ரிபியூஷனை சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணால் நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். அதை தான் நம்ம ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோன்னு சொல்லுவோம். இதை பிவி ரேஷியோ அப்படின்னும் சொல்லலாம். இந்த ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ மாதிரியே இன்னொரு ரேஷியோ வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ. ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ மாதிரியே வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ. இதில் நாம் வேரியபிள் காஸ்ட்டை நாம் சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ மேத்தமேட்டிக்கலி பார்க்கும்போது ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, இந்த ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 100%. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100% இருக்கணும். இப்போது இந்த ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ வேரியபிள் காஸ்ட் ரேஷியோலாம் பார்த்தோம். நமக்கு ஒரு சிச்சுவேஷன் when சேல்ஸ் இஸ் given, நமக்கு சேல்ஸை கொடுத்துட்றாங்க. when சேல்ஸ் இஸ் given, முதல்ல தியரட்டிக்கலாக மார்ஜினல் காஸ்டிங்கில் தியரட்டிக்கலாக கொஞ்சம் கான்செப்ட்ஸ் பார்த்தா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். when சேல்ஸ் இஸ் given to know the profit, சேல்ஸ் தெரியும், ப்ராஃபிட் உங்களுக்கு வேணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் மார்ஜினல் காஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுவே இன்னொரு சிச்சுவேஷனு when ப்ராஃபிட் இஸ் given, உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துட்றாங்க. அப்போது இந்த ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சேல் பண்ணணும், இந்த சிச்சுவேஷனுக்கு நாம் ஒரு எஸ்டிமேட்டட் சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்ஸு. இது கொஞ்சம் கிளியராக இருந்ததுன்னா நாம் இந்த மார்ஜினல் காஸ்டிங் ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போது சம் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் இன் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்கில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபார்முலாஸ் அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஃபார்முலாஸ். நான் பிரேக் ஈவன் பாயிண்ட்னா ஏற்கனவே சொன்னேன், இட் இஸ் அ நோ ப்ராஃபிட் நோ லாஸ் சிச்சுவேஷன், பிரேக் ஈவன் பாயிண்ட். அடுத்தது எஸ்டிமேட்டட் சேல்ஸ். இது நமக்கு ப்ராஃபிட்டு தெரியும், ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எஸ் ப்ராஃபிட்டு தெரியும். ஆனால் எனக்கு இந்த ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சேல் பண்ணணுங்கிறது தெரியாது. அப்போ எஸ்டிமேட்டட் சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தோன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இது
எனக்கு எவ்வளோ தூரம் சேஃபர் லெவல், நான் ஆக்சுவல் சேல்ஸு எவ்வளோ பிரேக் ஈவன் சேல்ஸோட ஜாஸ்தியாக இருக்குது, டு நோ த சேஃப்டி லெவல். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணப்படுது. ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலாஸை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நாம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை contribution, fixed cost divided by contribution into sales. இந்த ஃபார்முலாவை இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணால் நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடைக்கும். இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. நம்ம ஏற்கனவே மேலே டிஸ்கஸ் பண்ணோம், ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. பிவி ரேஷியோனா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. அடுத்தது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். Fixed cost divided by contribution per unit. இதில் நமக்கு இந்த 3 ஃபார்முலா இருக்குது பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. நமக்கு என்ன டேட்டா அவைலபிளாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நாம் இந்த ஃபார்முலாஸை நாம் அப்ளை பண்ணலாம். இந்த முதல் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இது தெரிஞ்சாலே போதும். பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும். இதை வச்சு நாம் அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலாஸை நாம் அரைவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்ட்டு சேல்ஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. இது கூட நம்ம நியூமரேட்டரில் டிசையர்டு ப்ராஃபிட் இதை ஆட் பண்ணாலே போதும். இந்த டிசையர்டு ப்ராஃபிட் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா நமக்கு எஸ்டிமேட்டட் சேல்ஸ் கிடச்சிடும். இதே மாதிரி தான் இந்த 3 ஃபார்முலாலையும் டிசையர்டு ப்ராஃபிட்டை ஆட் பண்ணோம். இந்த டிசையர்டு ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த எஸ்டிமேட்டட் சேல்ஸ் கிடச்சிடும். இந்த சிச்சுவேஷன்லையும் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் டிசையர்டு ப்ராஃபிட், இந்த டிசையர்ட் ப்ராஃபிட் தான் இந்த ப்ராஃபிட்டுக்கு நான் என்ன சேல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எஸ்டிமேட்டட் சேல்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃபார்முலா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே அதை வச்சு மற்ற 3 ஃபார்முலாஸ் நம்ம ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இப்போ தேர்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கும் அகெயின் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலாஸை எடுத்து அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். ஃபிக்ஸட் காஸ்ட் வர இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும்னா ப்ராஃபிட் அவ்வளோதான். வெறும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும். மற்ற காம்பனண்ட்டோட ஃபார்முலாஸை நம்ம ஈஸியாக அரைவ் பண்ணிடலாம். ப்ராஃபிட் 3 இடத்துலையும் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு பதிலாக ப்ராஃபிட் இதை அப்ளை பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இந்த மார்ஜினல் காஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் இருக்கும். இந்த முதல் 2 செட் ஆஃப் ரோஸ், இந்த 2 செட் ஆஃப் ரோஸ் நமக்கு ஆன்சரை எதில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அமௌண்ட் இன் ருபி வேல்யூவில் கொடுக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2 செட் ஆஃப் ரோஸ் வந்து ருபி வேல்யூவில் கொடுக்கும். இதுவே 3வது ரோவில் இருக்கிற இந்த ஃபார்முலாஸ் வந்து நமக்கு ஆன்சரை யூனிட்டில் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ரோஸ் வந்து ருபி வேல்யூவில் அமௌண்ட் வேல்யூவில் கொடுக்கும், இது வந்து யூனிட் வேல்யூவில் கொடுக்கும். இதுதான் சில இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் மார்ஜினல் காஸ்டிங்கில். நாம் சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார் த கம்பெனி ஏ அண்ட் பி. 2 கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் 2 கம்பெனி. நம்ம மேலே பார்த்த ஃபார்முலாஸை நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். கம்பெனி ஏ, கம்பெனி பி. ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னாலே நமக்கு என்னென்னா சேல்ஸு லெஸ் வேரியபிள் காஸ்ட். சேல்ஸில் வேரியபிள் காஸ்ட்டை லெஸ் பண்ணோம். நம்ம ஏற்கனவே மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தோம். இதில் நம்ம என்ன பண்ணோன்னா சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட்டு, இதில் வரக்கூடியது கான்ட்ரிபியூஷன், இதில் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடியது என்னென்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட்டு அல்லது லாஸ். 2த்தில் ஏதாவது ஒன்று. பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் ப்ராஃபிட்டு, நெகட்டிவ் வேல்யூ வந்தால். நமக்கு இந்த கொஸ்டினில் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. சேல்ஸ் வந்து 5 lakhs, வேரியபிள் காஸ்ட்டு 3,50,000. அதனால் கான்ட்ரிபியூஷனு 1,50,000, கான்ட்ரிபியூஷன் 1,50,000. இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு கொஸ்டினில் சொல்லியிருக்கிறாங்க 1,20,000. அப்போது நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட், இந்த ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு ப்ராஃபிட் பார்த்தோன்னா 30,000. செகண்ட் கம்பெனி, இந்த ஃபஸ்ட் கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்து 30,000. இந்த செகண்ட் கம்பெனிக்கு
இதே சிச்சுவேஷன் இந்த செகண்ட் கம்பெனிக்கு. சேல்ஸு 5 lakhs, இதில் வேரியபிள் காஸ்ட்டு 3 lakhs நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். வரக்கூடியது கான்ட்ரிபியூஷன், அது 2 lakh, கான்ட்ரிபியூஷன் வந்து 2 lakhs. இதில் நாம் ஃபிக்ஸட் காஸ்ட்டு 1,70,000. அப்போது இந்த கம்பெனிக்கும் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடியது 30,000. இது மார்ஜினல் காஸ்ட். ரெண்டு கம்பெனிக்கும் நம்ம மார்ஜினல் காஸ்ட்டு பார்த்துட்டோம். நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, ப்ராஃபிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு தான் கொஸ்டினுடைய ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட்டே வந்து ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட்டு 30,000 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இது கேட்குறாங்க. ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. இப்போது ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ நம்ம பார்த்தோம். ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ அப்படிங்கிறது கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. கான்ட்ரிபியூஷனும் நமக்கு தெரியும், சேல்ஸும் நமக்கு இந்த கொஸ்டினில் எல்லா ரெண்டு கம்பெனிக்கும் தனித்தனியாக கேட்குறாங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இந்த கொஸ்டினில் கம்பெனி ஏக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, கம்பெனி ஏவோட கான்ட்ரிபியூஷன் 1,50,000. இவங்களுடைய சேல்ஸ் பார்த்தோன்னா 5 lakhs கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ். இதை நாம் 100 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வரக்கூடியது 30% நமக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா, நமக்கு கான்ட்ரிபியூஷன் பிவி ரேஷியோ இருக்குது. இதுவே கம்பெனி பிக்கு நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோன்னா 2 lakhs கான்ட்ரிபியூஷனு, சேல்ஸ் வந்து அதே 5 lakhs. இப்போ இதையும் 100 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 40% ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. ஸோ ரெண்டு கம்பெனிக்கும் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க அடுத்த கேட்கக்கூடிய கேள்வி வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இதுக்கான ஃபார்முலா பொதுவாக ஒரு கேள்வியில் பிவி ரேஷியோ பிரேக் ஈவன் பாயிண்ட் ரெண்டும் கேட்டாங்கன்னா முதல்ல ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோவை போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ போட்டோன்னா நமக்கு கேல்குலேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை மேலே ஏற்கனவே நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்க பிவி ரேஷியோவை நம்ம அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அப்போது இந்த ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு ஃபிக்ஸட் காஸ்ட், இந்த ஃபஸ்ட்டு கம்பெனியோட ஃபிக்ஸட் காஸ்ட்டு கொஸ்டினில் 1,20,000 சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் பிவி ரேஷியோ நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். அது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 30%. இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு 4 lakhsன்னு வருது. செகண்ட் கம்பெனிக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் அவங்க கொஸ்டினில் 1,70,000 சொல்லியிருக்கிறாங்க. பிவி ரேஷியோ நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் 40%. அப்போது இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 4,25,000. இது பிரேக் ஈவன் பாயிண்ட். அடுத்தது என்னென்னு பார்த்தோன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இது வந்து நமக்கு ஆக்சுவல் சேல்ஸும் தெரியும், பிரேக் ஈவன் சேல்ஸும் தெரியும். அப்போ டைரெக்டாக ஆக்சுவல் சேல்ஸில் இருந்து நாம் இந்த மார்ஜின் ஆஃப் ஆக்சுவல் சேல்ஸ்லேருந்து நாம் இந்த மார்ஜின் ஆஃப் பிரேக் ஈவன் சேல்ஸு, ஆக்சுவல் சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் சேல்ஸை நமக்கு லெஸ் பண்ணாலே போதும். ஆக்சுவல் சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் ரெண்டு டீட்டெயில்ஸும் தெரியும் போது ஆக்சுவல் சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் சேல்ஸை லெஸ் பண்ணாலே போதும். கம்பெனி ஏக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5 lakhsஆக இருக்குது. இதிலேருந்து நாம் லெஸ் 5 lakhsலேருந்து நாம் பிரேக் ஈவன் சேல்ஸு நம்ம 4 lakhsன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இங்கே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 1 lakh. கம்பெனி ஏ வந்து 1 lakh ரூபி வரைக்கும் சேஃபர் லெவலில் இருக்குது. இதுவே கம்பெனி பிக்கு ஆக்சுவல் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனி பியோட ஆக்சுவல் சேல்ஸு அதுவும் 5 lakhs தான். ஆனால் அவங்களுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தோம்னா அவங்க 4,25,000 சேல் பண்ணால் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போ இவங்களுடைய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 75,000. ஸோ கம்பெனி பி அந்த அளவுக்கு சேஃபராக இல்லை. கம்பெனி பி ஏ தான் நமக்கு ஹையர் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது. கம்பெனி பி ஏவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கம்மியாக இருக்குது, அதாவது சேஃப்டி லெவல் கம்மியாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கேட்குறாங்க. ரைட். செகண்ட் கொஸ்டின்
Estimate break-even point if sales are 10 and 15% above the break-even point. Determine the net profit. Sales to earn a profit of rupees 5,000. நமக்கு சில செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம அரைவ் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் மார்ஜினல் காஸ்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை டிராஃப்ட் பண்ணுங்கள். அப்போது நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போது பர்டிகுலர்ஸ் நமக்கு அமௌண்ட்டு இந்த கொஸ்டினில் எல்லாமே பெர் யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ், நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட்டு எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, ருபீஸ். செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட்டு நமக்கு 10 rupees அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் ருபீஸ் 10. இதில் ட்ரேடு டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10 rupeesல 5% அப்படின்னு பார்த்தோம்னா 50 பைசா இருக்குது. அப்போது ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் இது என்னன்னு பார்த்தோம்னா ருபீஸு 9.50 ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ். இதிலேருந்து தான் நம்ம மற்ற வேரியபிள் காஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம லெஸ் பண்ணோம். இந்த கொஸ்டினில் வேரியபிள் காஸ்ட்டு 3 டிவிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று டைரக்ட் மெட்டீரியல்ஸ், இன்னொன்று டைரக்ட் லேபர், இன்னொன்று அதர் வேரியபிள் காஸ்ட். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் அதர் வேரியபிள் காஸ்ட். இந்த 3 இன்ஃபர்மேஷனும் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இப்போ டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா 3 rupees கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 rupees சொல்லியிருக்காங்க. இது 100% ஆஃப் லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2 rupees. 3 இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருக்காங்க. டைரக்ட் மெட்டீரியல் 3 rupees, இது டைரக்ட் லேபர் காஸ்ட் 2 rupees, அதர் வேரியபிள் காஸ்ட் வந்து நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 100% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது டைரக்ட் லேபரை அப்படியே போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடியது என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு 7 rupees. இதுதான் வந்து வேரியபிள் காஸ்ட், ஓவரால் வேரியபிள் காஸ்ட். இப்போது கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் பார்த்தோம்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸு பெர் யூனிட் வந்து நமக்கு 9 rupees 50 பைஸ். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து நமக்கு 7 rupees. அப்போது கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு 2 rupees 50 பைஸ். இந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. நம்ம கொஸ்டினோட ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்குறாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த இடத்துல நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டு டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். ஏன்னா இந்த 2 டீட்டெயில்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட்டு கொஸ்டின்லேயே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 10,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டினில். இங்கே வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் பார்த்தோம்னா 2 rupees 50 பைஸ். நம்ம ஏற்கனவே முதல்ல ஃபார்முலாவில் பார்த்தோம். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டால் டிவைட் ஆகும்போது வரக்கூடிய ரிசல்ட்டு நமக்கு யூனிட்ஸில் வரும். அப்போ வரக்கூடிய ரிசல்ட் வந்து நமக்கு யூனிட்ஸில் வரும். ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னு போடும்போது நமக்கு ரிசல்ட் வந்து யூனிட்ஸில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டின் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இஃப் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க இஃப் சேல்ஸ் ஆர் 10% above 10% and 15% above பிரேக் ஈவன் பாயிண்ட். சேல்ஸ் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட 10% கூடுதலாக இருந்தால் determine the net profit. சேல்ஸ் 10% கூடுதலாக இருந்தால் நம்ம முதல் சிச்சுவேஷனை ஒர்க் அவுட் பண்ணுவோம். இஃப் சேல்ஸ் ஆர் 10% above BEP. நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நாம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், 4000 யூனிட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கூட ஆடு 10% ஆஃப் பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட 10% நாம் ஆட் பண்ணால் என்ன ஆகுது, ஆட் பண்ணோன்னா அப்போது 400 யூனிட்ஸாக வந்துடுது. அப்போது சேல்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சேல்ஸ் வந்து 4400
யூனிட்ஸ். இது நம்மளுடைய சேல்ஸாக இருக்குது. இப்போது நமக்கு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா ருபீஸு 2.5. நமக்கு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் தெரியும், சேல்ஸ் யூனிட் தெரியும். அப்போ டோட்டல் கான்ட்ரிபியூஷன், இந்த டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வேணும்னா நம்ம பெர் யூனிட் கான்ட்ரிபியூஷனை நம்ம சேல்ஸ் யூனிட்டால், அதாவது 4400 யூனிட்ஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் தெரியும். அது வந்து 11,000 யூனிட்ஸ், 11,000 ருபீஸ். கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிடுச்சு, நமக்கு ப்ராஃபிட் வேணும். அப்போ என்ன பண்ணோன்னா லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். கான்ட்ரிபியூஷனில் நாம் என்ன பண்ணோன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம லெஸ் பண்ணோன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டு 10,000, இதை லெஸ் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடியது 1000 ருபீஸு. இதுதான் ப்ராஃபிட். இதுதான் ப்ராஃபிட்டு வென் சேல்ஸ் இஸ் எபவ். இதுதான் நெட் ப்ராஃபிட்டு வென் சேல்ஸ் இஸ் எபவ் 10% ஆஃப் பிரேக் ஈவன் பாயிண்ட். இதே சிச்சுவேஷனை அப்படியே நாம் என்ன பண்ணோன்னா 15%க்கு கால்குலேட் பண்ணணும். இஃப் சேல்ஸ் இஸ் 15% எபவ் பிஇபி, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் நம்ம அதே சிச்சுவேஷனு அப்போ என்ன பண்ணோம், பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோ 4000 யூனிட்ஸு. பிரேக் ஈவன் பாயிண்ட்டு 4000 யூனிட்ஸ். இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் 15% ஆஃப் பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்படி பார்க்கும்போது நமக்கு 600 யூனிட்ஸு கிடைக்குது. 600 யூனிட்ஸு. அப்போ நமக்கு டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4600 யூனிட்ஸு நமக்கு வந்துடுது. இதுதான் வந்து சேல்ஸு. நம்ம ஆஸ் யூஷுவல் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட், கான்ட்ரிபியூஷன் முன்னாடி பண்ண மாதிரியே கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, 2 ரூபி 50 பைஸ். இப்போது நமக்கு என்ன தேவை, டோட்டல் கான்ட்ரிபியூஷன் தேவை. டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து இந்த 2 ரூபி 50 பைஸ் பெர் யூனிட் இன்ட்டு 4600 யூனிட்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா 11,500. நம்ம கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணணும். ஃபிக்ஸட் காஸ்ட்டு கொஸ்டின்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா ருபீஸ் 10,000. ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடுது பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் கிடைக்கிது. இந்த நெட் ப்ராஃபிட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இஃப் சேல்ஸ் இஸ் 15% அபவ் பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட 15% ஜாஸ்தியாக இருக்கும்போது நெட் ப்ராஃபிட்டு 1500. இதே கொஸ்டினில் மூணாவது டிவிஷனு சேல்ஸ் என்ன, அவங்க என்ன கேட்குறாங்க, சேல்ஸ் என்ன, ப்ராஃபிட்டு 5000 ருபீஸாக இருந்தால் சேல்ஸ் என்ன, நான் 5000 ருபீஸ் ஏர்ன் பண்ணதுக்கு என்ன ப்ராஃபிட்டு, நான் 5000 ருபீஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதுக்கு நான் என்ன சேல்ஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் 3 ஃபார்முலாஸ் பார்த்தோம். எஸ்டிமேட்டட் சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா பார்த்தோம். எஸ்டிமேட்டட் சேல்ஸு பிரேக் ஈவன் சேல்ஸுக்கு நியூமரேட்டரில் டிசைர்டு ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும். அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் டிசைர்டு ப்ராஃபிட், இதை நாம் ஆட் பண்ணணும். ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் டிசைர்டு ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3 ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் நமக்கு என்ன சூட்டபிளாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை அப்ளை பண்ணலாம் பெர் யூனிட். அப்போது இந்த இடத்துல எஸ்டிமேட்டட் சேல்ஸுங்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் டிசைர்டு ப்ராஃபிட்டு டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டு. அப்போ எஸ்டிமேட்டட் சேல்ஸுங்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட்டு கொஸ்டினில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 10,000. நமக்கு என்ன ப்ராஃபிட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் 5,000. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து 2 ரூபி 50 பைஸ். அப்போது இதை நம்ம டிவைட் பண்ணோம். இதை முதல்ல ஆட் பண்ணோன்னா 15,000 வருது. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து 2 ரூபி 50 பைஸ். இப்போ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 6,000 யூனிட்ஸ். நமக்கு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டால் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரை நம்ம யூனிட்ஸில் எழுதணும். ரைட், அடுத்த கொஸ்டின். ஒரு 2 வருஷத்துக்கான சேல்ஸ் டீட்டெயில்ஸு ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோவை கண்டுபிடிச்சா தான் கொஸ்டினையே நம்ம கண்டினியூ பண்ண முடியும். இப்போ இந்த சிச்சுவேஷன், இந்த ஃபார்முலா இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, அதாவது பிவிஆர். இந்த சிச்சுவேஷனில் 2 வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா இங்கே நம்ம ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
change in profit divided by change in profit divided by change in sales. Change in profit divided by change in sales. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம ப்ராஃபிட் 2 வருஷத்துக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இது இருந்தால் தான் இந்த பிவி ரேஷியோ இருந்தால் தான் நம்மளால் ப்ராப்ளமை கண்டினியூ பண்ணவே முடியும். அப்போது ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ பிவிஆர் ரேஷியோ இது என்னன்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ சேஞ்ச் இன் 2 வருடம். ஃபஸ்ட் இயருக்கு என்ன சேல்ஸ் இருக்குது நமக்கு 1,70,000 ஒரு வருஷத்துக்கு சேல்ஸ். ஹையர் வேல்யூவை முன்னாடி போட்டுக்கோங்க, லோவர் வேல்யூ. அடுத்த வருஷத்துக்கு என்ன, இன்னொரு வருஷத்துக்கு சேல்ஸு 1,50,000. அதே மாதிரி இங்கே ப்ராஃபிட்டு 25,000 மைனஸ் இன்னொரு வருஷத்துக்கான ப்ராஃபிட்டு 20,000. இப்போ இதை நாம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் பிவி ரேஷியோ வர வைக்கிறதுக்கு. அப்போது ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இந்த இடத்துல ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் நான் மாற்றி எழுதிட்டேன். ப்ராஃபிட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு மேலே இருக்கணும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு மேலே, சேஞ்ச் இன் ப்ராஃபிட்டுங்கிறது மேலே இருக்கணும். சேஞ்ச் இன் ப்ராஃபிட்டு டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். நியூமரேட்டரில் எழுத வேண்டியதை நான் மாற்றி எழுதிட்டேன். இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 1,70,000, இங்கே 1,50,000. ஓகே, இப்போது சேஞ்ச் இன் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா 5,000, இங்கே சேஞ்ச் இன் சேல்ஸ் வந்து 20,000. அப்போ இது ரெண்டுத்தையும் நாம் சால்வ் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடியது 25%. இதுதான் ப்ராஃபிட் வால்யூம். 2 இயர்க்கான டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கண்டுபிடிச்சா தான் மற்ற ப்ராசஸே கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்ஜினல் காஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். நமக்கு 2 வருஷத்துக்கான சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலர்ஸு இயர் 2023, இயர் 2024. இதில் ஃபஸ்ட்டு சேல்ஸு 2 வருஷத்துக்கான டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சேல்ஸு லெஸ் வேரியபிள் காஸ்ட்டு. இதை சேல்ஸ் வந்து வேரியபிள் காஸ்ட்டை லெஸ் பண்ணும்போது கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். இதை லெஸ் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடியது ப்ராஃபிட். கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடியது ப்ராஃபிட்டு. இப்போது நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இவங்க 2023 கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தோன்னா 1,50,000, ப்ராஃபிட் பார்த்தோம்னா 20,000. 2024 கம்பெனியோட சேல்ஸு 1,70,000, ப்ராஃபிட் பார்த்தோம்னா 25,000. இந்த இடத்துல இந்த 2 டீட்டெயில்ஸ் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். பிவி ரேஷியோவை சேல்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணோன்னா வரக்கூடிய ரிசல்ட்டு கான்ட்ரிபியூஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிவி ரேஷியோவையும் சேல்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட் இயருக்கு 25% ஆஃப் 1,50,000 லெஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 37,500. இங்கே அதே மாதிரி லெஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 42,500. இப்போ இந்த இடத்துல இதோட டிஃப்ரென்ஸை ஈஸியாக நம்ம வேரியபிள் காஸ்ட்டுன்னு போட்டுடலாம். அப்போ 1,12,500. அதே மாதிரி இங்கே கான்ட்ரிபியூஷனுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு போட்டுடலாம் 17,500. இந்த சிச்சுவேஷனில் செகண்ட் இயருக்கும் 1,27,500. இந்த இடத்துல நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டு சேமாக தான் இருக்கும். அது டிஃப்ரென்ஸாக பார்த்தாலும் உங்களுக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டு வச்சு ஃபிக்ஸட் காஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம இப்படி அரைவ் பண்ணுறோம். ரைட், நமக்கு இந்த கொஸ்டினில் பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்கிறாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆஸ் யூஷுவல் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபிக்ஸட் காஸ்ட்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோவால் நம்ம டிவைட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்.
ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 17,500, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ 25%. இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடியது ஆன்சர் வந்து 70,000. நமக்கு கொஸ்டினில் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. சேல்ஸ் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் 40,000. அதாவது சேல்ஸு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேல்ஸு என்ன, சேல்ஸு எவ்வளோ, ப்ராஃபிட்டு எனக்கு எவ்வளோ வேணும். ப்ராஃபிட் வந்து 40,000 வேணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சேல்ஸ் கேட்குறாங்க, ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோன்னா நான் எவ்வளோ சேல் பண்ணோம். இதுக்கு நாம் எஸ்டிமேட்டட் சேல்ஸ் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கான அதே ஃபார்முலா தான். என்ன, நியூமரேட்டரில் மட்டும் டிசைடு ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் டிசையர்டு ப்ராஃபிட். டிசைட் ப்ராஃபிட் தான் நம்ம என்ன ப்ராஃபிட்டு ஏர்ன் பண்ணணும், நம்ம விரும்பக்கூடிய ப்ராஃபிட், டிவைடட் பை பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ, ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் டிசைட் ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இதுவே நாம் இதை அப்ளை பண்ணும்போது எஸ்டிமேட்டட் சேல்ஸு, ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 17,500. இதில் டிசைர்டு ப்ராஃபிட் அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, 40,000. பிவி ரேஷியோ வந்து 25%. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 57,500, 57,500. இதில் பிவி ரேஷியோ 25%. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ருபீஸ் 2,30,000. அப்போ இந்த கம்பெனி 40,000 ஏர்ன் பண்ணோன்னா ப்ராஃபிட்டாக அவங்க 2,30,000 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்கணும். இதை தான் அவங்க எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம். இதே இன்னொரு சிச்சுவேஷன் பாருங்கள். இன்னொரு கொஸ்டின், இந்த கொஸ்டினோட இன்னொரு பார்ட் இருக்குது. இந்த இடத்துல ப்ராஃபிட் என்ன, ப்ராஃபிட்டு என்ன, அப்போது சேல்ஸ் வந்து ப்ராஃபிட் என்ன, ஆனால் சேல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 2,50,000. இந்த சிச்சுவேஷனில் சேல்ஸை கொடுத்துட்டாங்க, ஆனால் ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நமக்கு ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ ஏற்கனவே கொஸ்டினில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ நான் சொல்லியிருக்கேன், கான்ட்ரிபியூஷன் வேணும்னா உங்களுடைய ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோவை சேல்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அப்போது நமக்கு இங்கே கான்ட்ரிபியூஷன் வேணும்னா பிவி ரேஷியோ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 25%ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நம்மளுடைய சேல்ஸ் லெவல் அவங்க 2,50,000 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 62,500. இது கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிச்சு. அப்போ ப்ராஃபிட் வேணும்னா சிம்பிள். ப்ராஃபிட் வேணும்னா நாம் என்ன பண்ணலாம், கான்ட்ரிபியூஷன்லேருந்து கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். அப்போது ப்ராஃபிட்டுங்கிறது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 62,500 லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு ருபீஸு 17,500. இதை லெஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 45,000. ஸோ நமக்கு ப்ராஃபிட்டை ஈஸியாக இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நாம் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த இன்னும் ஒரு சிச்சுவேஷன் மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அது என்னன்னு பார்த்தோம்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்ன, ப்ராஃபிட், இந்த இடத்துல ப்ராஃபிட்டை கொடுத்துட்டாங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வென் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ருபீஸ் 50,000. அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இது வந்து ஒரு சேஃப்டி லெவல். நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம எவ்வளோ சேல் பண்ணுறோம், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதுக்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலா ஒரே ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட்டு. மேலே ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு பதிலாக ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. அப்போது மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது ப்ராஃபிட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ராஃபிட் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க கொஸ்டினில், 50,000க்கு ப்ராஃபிட் வந்து 50,000, அதுக்கு ப்ராஃபிட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் 50,000க்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நமக்கு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ 50,000 இதுக்கு 25% பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நம்ம பிவி ரேஷியோ அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 2 lakhs.
2 lakhs margin of safety. அப்போ ப்ராஃபிட் 50,000 இருந்ததுன்னா நாம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து நமக்கு 2 lakhs-ஆக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த 3 கொஸ்டினில் உங்களுக்கு ஓரளவுக்கு மார்ஜினல் காஸ்டிங், பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி போன்ற கான்செப்ட்ஸில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கொரீஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய லைக், ஷேர், கமெண்ட்டை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.